இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. மிக்கவர்களே, ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அழகான ஒரு மாதத்தை முடித்திருக்கிறோம். இறைவனுடைய திருக்கரங்களால் பரிசாக பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த ஒரு மாதத்திற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். வருகிற பிப்ரவரி மாதம் நம் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அவருடைய துணையை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். ஜனவரி 31 அப்படி என்று சொன்னாலே உங்களுக்கு நினைவுக்கு வருகிற புனித தொன்போஸ்கோ. ஆமாங்க, எங்களுடைய சலிசை சபையினுடைய நிறுவனர், இளைஞர்களுடைய பாதுகாவலர், இளைஞர்களுடைய ஆசிரியரும் தந்தையும் என்று அழைக்கப்பட்டவர். 19வது நூற்றாண்டினுடைய மாபெரும் இளையோரின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிற புனித தொன்போஸ்கோவினுடைய விழாவைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, புனித தொன்போஸ்கோ 19வது நூற்றாண்டுல இத்தாலி தேசத்துல பெக்கி என்று சொல்லப்படுகிற ஒரு சாதாரண கிராமத்துல ஏழை விவசாயிகளுக்கு 3வது மகனாக பிறக்கிறார். பிறந்த 2 வயதிலேயே தன்னுடைய தந்தையை இழந்து விடுகிறார். 9 வயதுல ஒரு கனவின் மூலமாக இளையோர் பணிக்கான விதை அவருடைய உள்ளத்துல விதைக்கப்படுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளை தூய தொன்போஸ்கோவினுடைய வழித்துணையாக ஒப்பு கொடுக்கிறார். குடும்ப வறுமையின் காரணமாக வேலை செய்து கொண்டே படிக்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார் புனித தொன்போஸ்கோ. பிறகு கியரி என்று சொல்லப்படுகிற ஒரு நகரத்திற்கு சென்று குருத்துவ பயிற்சிகளை முடித்து பிறகு குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படுகிறார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு அவருக்கு இருந்த ஆன்மீக ஆலோசகர், ஆன்மீக தந்தை ஃபாதர் கஃபாஸ் என்கிற புனிதர் இவரை இளையோர் பணிக்கான ஒரு பயிற்சியையும் ஒரு வாய்ப்பையும் கொடுக்கிறார். தூரி நகரத்தில் இருந்த சிறுவர்களுக்கான சீர்திருத்த பள்ளியை சந்தித்த பிறகு அவர்களுக்கான ஒரு பணியை ஏறெடுக்க வேண்டும். இந்த இளைஞர்கள் பிற்காலத்துல இத்தாலி தேசத்தினுடைய தூண்கள், அவருடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இவர்களை ஆன்மீகத்துல வழிநடத்த வேண்டும் என்று தூரி நகரத்துல ஆரற்றி என்று சொல்லப்படுகிற இளையோருக்கான இளைஞர் மன்றங்களை தொடங்கி இளையோரை தன்னுடைய பாதுகாப்பில் வைத்திருப்பதற்காகவும் அவர்களை புனிதத்துல வளர்த்தெடுப்பதற்காகவும் விடுதிகளை ஏற்படுத்துகிறார். மிக்கவர்களே, 19ஆம் நூற்றாண்டுல இளையோர் வாழ்வினுடைய வழிகாட்டியாகவும் அவர்களை புனிதத்தில் உயர்த்திய ஒரு மாபெரும் புனிதராகத்தான் புனித தொன்போஸ்கோவை பார்க்கிறார்கள் வரலாற்று அறிஞர்கள். இவருடைய இல்லங்கள் புனிதர்களை உருவாக்கும் தொழிற்சாலைகள் என்று திருத்தந்தையர்களே சொல்லுகிற அளவுக்கு இளையோரை ஆன்மீகத்தில் வளர்த்தெடுக்கிற இல்லங்களாக மாறி போயின சலேசிய இல்லங்கள். மிக்கவர்களே, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இளைஞர்களே, நான் உங்களுக்காகவே படிக்கிறேன், உங்களுக்காகவே வாழுகிறேன், உங்களுக்காக, உங்கள் புனிதத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படி என்று இளையோர் பணியை தொடங்கி தான் வளர்த்த இளைஞர்களையே தன்னுடைய துறவு சபையினுடைய பிற்காலத்து நிர்வாகிகளாக உருவாக்குற அளவுக்கு அவருடைய துறவு சபை இருந்தது. ஆண்களுக்கான ஒரு துறவு சபையையும் பெண்களுக்கான ஒரு துறவு சபையையும் பொதுநிலையினருக்கான ஒரு சபையையும் ஏற்படுத்திய இந்த மாபெரும் புனித தொன்போஸ்கோ 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில 1888 இறைவனடி சேர்ந்தார். இன்றைக்கு இந்த புனித தொன்போஸ்கோவினுடைய வழித்தோன்றல்களாக இருக்கிற சலேசிய குருக்கள் மற்றும் சலேசிய சகோதரிகள், உடன் உழைப்பாளர்கள் மற்றும் தொன்போஸ்கோவினுடைய ஆன்மீகத்தை பின்பற்றி பல துறவு சபைகள் இன்றைக்கு இருக்கின்றன. ஆகவே சலேசிய சபையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காக இன்றைக்கு ஜெபிக்க அழைக்கின்றேன். புனித தொன்போஸ்கோவினுடைய பரிந்துரையால் இந்த சலேசியர்கள், இந்த புனித தொன்போஸ்கோவினுடைய பரிந்துரையால் சலேசியர்கள் இன்னும் உத்வேகத்துடன் இளையோர் பணி செய்திட இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களோடு ஒரு படகுல கலிலேய கடலில் பயணிக்கிறார். அவர்களோடு மற்ற படகுகளும் சேர்ந்து கொண்டன என்று சொல்லித்தான் நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். திடீரென்று இயேசு அயர்ந்து உறங்கி விடுகிறார். திடீரென்று அந்த கலிலேய கடலில் வழக்கமாக ஏற்படுவது போல பெரும் காற்று, புயல் ஏற்படுகிறது. அந்த நேரத்துலதான் திருத்தூதர்கள் இயேசு உறங்கி கொண்டிருப்பதை பார்த்து, நாங்கள் இறந்து கொண்டிருக்கின்றோமே, அதை பற்றி உமக்கு கவலை இல்லையா என்கிற மன அழுத்தத்தோடு கூடிய, அல்லது கொஞ்சம் கோபமாக கூட இருக்கலாம், அல்லது மிகுந்த அச்சத்தோடு கூட அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். இயேசு எழுந்து கடலை கடந்து கொள்கிறார். அங்கே பேரமைதி நிலவிற்று என்று தான் விவிலியத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட திடீரென்று ஏற்படுகிற துன்பங்கள், திடீரென்று ஏற்படுகிற இறப்பு, திடீரென்று ஏற்படுகிற இழப்பு,
திடீரென்று ஏற்படுகிற ஒரு சூழல், நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாத அல்லது எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல், இவைகளெல்லாம் வருகிற நேரத்துல நாமும் வெறுப்புல, அதே நேரத்துல அச்சத்துல, புரியாத ஒரு குழப்பத்துல, எதிர்நோக்கற்ற ஒரு சூழல்ல, ஆண்டவரே நாங்கள் இறந்து கொண்டிருக்கிறோமே, நாங்கள் செத்து கொண்டிருக்கின்றோமே, உமக்கு இதை பற்றி கவலை இல்லையா? எங்கே சென்று விட்டீர்? ஏன் உங்களுடைய கடைக்கண் பார்வை எங்கள் மீது படவில்லை? அப்படி என்று துன்பம் வருகிற நேரத்துல, இப்படிப்பட்ட புயல்கள் ஏற்படுகிற நேரத்துல, ஆண்டவரே நீர் இருக்கின்றீரா? ஏன் எங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா என்கிற கேள்வியை நம்ம எழுப்பியிருப்போம். பழைய கதை தாங்க. கடற்கரை ஓரத்துல ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையினுடைய பாதையை திரும்பி பார்க்கிற நேரத்துல, துன்பமான நேரங்களில் எல்லாம் ஒரே ஒரு காலடி தடங்களும், மகிழ்ச்சியான நேரங்களில் எல்லாம் 2 காலடி தடங்களையும் பார்த்து, இறைவா, மகிழ்ச்சியா இருந்தப்ப என்னோட நீங்க டான்ஸ் ஆடி வந்திருக்கீங்க, துன்பமா இருக்கிற நேரத்துல என் காலடி தடம் மட்டும் இருக்கிறதே, என்னை விட்டு ஏன் போயிட்டீங்கன்னு கேட்ட கேள்விக்கு, மகிழ்ச்சியாக இருந்த நேரத்துல 2 காலடி தடங்கள், ஒன்று உனது, மற்றொன்று எனது. 2 பேரும் மகிழ்ச்சியாக சென்றது உண்மைதான். ஆனா நீ துன்பத்துல இருக்கிற நேரத்துல, துயரத்துல இருக்கிற நேரத்துல, நீ பார்க்கின்ற காலடி தடங்கள் உனது அல்ல, எனது அப்படின்னு சொல்லி, துன்ப நேரங்கள்ல உன்னை மார்போடு அணைத்து நான் தூக்கி சென்றேன் அப்படி என்று கடவுள் சொன்னாராம். அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு இறைவன் கொடுக்கிற அழகான செய்தி இதுதான். நம்முடைய வாழ்க்கை என்கிற இந்த படகுல பயணம் செய்கிற நேரத்துல துன்பங்கள், நோய்கள், இறப்புகள், சவால்கள், எதிர்நோக்கற்ற சூழல்கள், இவைகளெல்லாம் வருகிற நேரத்துல இறைவன் நம்மை மார்போடு அணைத்து இந்த துன்ப துயரங்களை கடப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறார். கூப்பிடுகிற தொலைவில் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூப்பிடாமலேயே துன்ப நேரங்களில நம்மிடம் வருகிறார் என்பதை புரிந்து, அச்சம் இல்லாமல், அச்சம் தவிர்த்து நம்பிக்கையோடு வாழ இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.